ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அசருதீன் வ்ளாக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, அன்றைக்கி நம்ம நாகூர் தர்கா பார்த்தோமா, அதுக்கு அப்புறமா நாகூர் தர்காவில் எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம தர்காவில் போயிட்டு நேர்த்தி கடன் எல்லாம் வச்சுட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்தோம். சரி போகும்போது அப்படியே நம்ம வேளாங்கண்ணியை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திடீர் பிளான் தான் இது. ஏன்னா டிக்கெட் கொஞ்சம் தள்ளி போச்சு, நமக்கு புக் பண்ண டிக்கெட், பஸ் டிக்கெட்டு. ஸோ அதனால் வேளாங்கண்ணியும் போய் ரீச் பண்ணிவிட்டு அங்கேயும் பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் வேளாங்கண்ணியில் எங்கள் அத்தை ஒரு வேண்டுதல் வச்சுருந்துருக்காங்க. ஸோ அந்த வேண்டுதலை நிறைவேற்றணுன்னதுனால மெயினாக சரி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துட்டு உள்ளே போனோம். வேண்டுதல் தென்னங்கன்று வாங்கி வைக்கிறேன்னு சொல்லி வேண்டியிருந்தாங்க போல். அதுதான் சரி வாங்கி வைக்கலான்னு சொல்லிவிட்டு அதையும் வாங்கிக்கிட்டு உள்ளே வந்தோம். உள்ளே சுற்றி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். ஆனால் வாட்ச்மேன் எடுக்கக்கூடாது வீடியோலாம் சொல்லிகிட்டு இருந்தார். அதாவது நான் எடுத்துட்டதுக்கு அப்புறம் தான் சொன்னார், அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது. ஸோ நான் அது தெரியாமல் சூப்பராக இருக்குது, எல்லா ஜீசஸு மாதா எல்லாம் அழகாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். நமக்கு என்னங்க, நமக்கு எல்லா மதமும் சம்மந்தம் தான். நமக்கு முஸ்லீம், கிறிஸ்டின், ஹிந்து அப்படிலாம் கிடையாது. நமக்கு எல்லா கடவுளும் ஒரே கடவுள் தான். ஸோ அதனால் நான் வீடியோ எடுத்தேன். இந்த இடத்த பாருங்கள், இந்த இடத்துல தான் அந்த வேண்டி வச்சுருக்காங்கல்ல, நான் முட்டி போட்டுட்டு வரேன், தவழ்ந்து வரேன்னு சொல்லிட்டுன்னு அந்த வேண்டுதலை இங்கே தான் நிறைவேற்றுவாங்க போல், இந்த மண்ணில். ஸோ எல்லாருமே முட்டி போட்டுட்டு கொண்டுட்டு அந்த வேண்டுதலை நிறைவேற்றிட்டு இருந்தாங்க. அவங்க வேண்டுனதெல்லாம் கரெக்டாக வந்துடுச்சுன்னு சொல்லிட்டுன்னு அந்த வேண்டுதலை நிறைவேற்றினாங்க. குட்டி குட்டி குழந்தைங்க கூட அதில் முட்டி போட்டுட்டு நடந்தாங்க. சரி ஓகே, அவங்களுக்கு ஏதோ ஒரு வேண்டுதல் இருந்திருக்கும் போல். அவங்க குழந்தைங்கள அந்த மாதிரி நான் முட்டி போட்டு கூட்டிகிட்டு வரேன்னு வேண்டியிருப்பாங்க போல். இதை பாருங்கள், உட்காந்துருக்காங்க பாருங்கள். அவங்களால கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படியே உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறாங்க அவங்க. அந்த மாதிரி அந்த வேண்டுதலை நிறைவேற்றினாங்க. ஆனால் செம்ம பக்கா இடமா இருந்ததுங்க வேளாங்கண்ணி. செம்ம க்ளீன்னஸ்ஸாக, ஒரு தூசி ஒரு இது இல்லாமல் அவ்வளோ பர்ஃபெக்டாக செம்ம அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே அந்த வியூவை. அதை முடிச்சுட்டு அப்படியே பீச் லைனுக்கு வந்தோம். வரும்போது அங்கே நிறைய கடைங்க இருந்தது. எல்லா கடையும் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு கொஞ்சம் பாத்திரம் வாங்கினேன். நான் அலுமினியம் பாத்திரம் கொஞ்சம் வாங்கினேன். அதுக்கப்புறம் என் பசங்களுக்கு விளையாட்டு பொருள் கொஞ்சம் வாங்கினேன். என் பையன் இதை ரொம்ப ஆசைப்பட்டான், இந்த கேமை விளையாடுறதுக்கு. நான் இதை யூடியூப்பில் பார்த்துருக்கேன். பசங்க இதில் ஏறிட்டு அந்த இது தாங்க முடியாமல் அசிங்கமாக திட்டிகிட்டு இருப்பானுங்க, கொண்டுட்ருப்பானுங்க. அதை பார்த்து நம்ம சிரிச்சிட்ருப்போம். சரி நம்ம பையனும் ஏற்றி விடுவோம், அவர் எப்படி விளையாடுறாரு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு ஏற்றி விட்டால் உள்ளுக்குள்ளே அவருக்கு பயம் இருக்குது. அந்த பயத்தை வெளியே காட்டிக்காமல் அவர் பாட்டுக்கு ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தார். நாங்கள் எல்லோரும் நின்று சிரிச்சுக்கிட்டு இருந்தோம் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டுன்னு. ஆனால் அவன் செம்மையாக என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தான். இதோட ப்ரைஸ் 100 ரூபா தான் கேட்டாங்க. ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு தீம் பார்க்குக்கே போயிட்டு வந்துட்டோமா, அந்த அளவுக்கு இருந்தது இந்த கேமு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். நாங்கள்லாம் வெளியே அவனை வீடியோ எடுத்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு கொண்டுட்டு இருந்தோம். ஆனால் அவன் சொன்னான், இதை போட்டிங்கன்னா அவ்வளோதான் சொல்லிட்டுன்னு சொன்னான். அதை ஃபினிஷ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அப்படியே பீச்சை பார்த்தோம். பீச்சில் இருக்க தண்ணி எடுத்துகிட்டு போய் தெளிக்கலாம் வீட்டில், அப்போ தான் எதுவும் வராது கொள்ளாதுன்னு சொன்னாங்க. நாங்கள் நாகூருக்குள்ளே பீச்சுக்கு போக டைம் இல்லை. ஸோ அதனால் வேளாங்கண்ணியில் இருக்க கடல் தண்ணியை எடுத்துகிட்டு வந்தோம். ஒரு பாட்டிலில் எடுத்துகிட்டு வீட்டில் தெளிக்கலான்னு சொல்லிட்டுன்னு வந்தோம். அதனால் ஒரு பாட்டில் தண்ணி அங்கேருந்து எடுத்துகிட்டு வீட்டில் தெளிச்சிட்டு இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீச்சுக்கு முடிச்சுட்டு நம்ம டிஃபன் சாப்பிட்டுட்டு நைட்டு அதோட ரூமுக்கு போகலான்னு சொல்லிட்டு டிஃபன் ஆர்டர் பண்ணோம். இங்கேயும் வீட்லேயும் தோசை, அங்கேயும் தோசை, வேறு என்ன சாப்பிட்றதுனே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அதனால் தோசையே செம்ம சூப்பர். ஆனால் வேளாங்கண்ணியில் எல்லா ஃபுட்டுமே செம்ம டேஸ்டி, ஆனால் க்ளீன்னஸ்ஸு எல்லாமே செம்ம சூப்பராக இருந்தது. அதனால் அங்கே டிஃபன் வேலையும் முடிச்சிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.